ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஒரு ட்ரிங்க்ஸ் செய்கிறோம். அதனுடைய பேர் வந்து ஸ்ட்ராபெரி ஸ்மித்தி. அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ஸ்ட்ராபெரி நல்லா பழுத்த பழமாக இருக்கணும், 200 மில்லி பசும்பால், டேட்ஸு, இது அத்திப்பழம், பாதாம், முந்திரி, இது சியா சீட்ஸு. இது பருத்தி விதை மாதிரி இருக்கும். ஊற வைக்கணும். அப்போ ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா பருத்தி விதை மாதிரி மேலே இருக்கும். இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதுக்கு ஒரு ஸ்வீட் வேணும் இல்லையா, அதுக்கு நம்ம டேட்ஸு பேரிச்சம்பழத்தினுடைய சிரப்பு சேர்த்திக்கிறோம். ஓகே, இனிப்பு ஸ்வீட் இருக்கு, நம்ம டேட் சிரப் சேர்த்திக்கிறோம். ஓகே, இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்ட்ராபெரியை வெட்டி எடுத்துக்கிட்டோம். இதை மிக்சியில் போட்டுக்கணும். அடுத்தது இந்த எவ்வளோ ஸ்ட்ராபெரி இருக்கோ அந்த அளவுக்கு விட கொஞ்சம் கம்மியாகவே தான் பால் ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் திக்காக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும். உங்களுடைய இனிப்புக்கு தேவைக்கேற்ப இந்த டேட் சிரப்பை சேர்த்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இது பிளெண்ட் பண்ண போகிறோம் இல்லையா? இப்போ பிளெண்ட் பண்ணிட்டு எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். மிக்சியில் போட்டிருக்கோம், அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம சியார் சீட்ஸு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஸ்ட்ராபெரி ஜூஸை இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அந்த சியார் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட இந்த ஜூஸ் கலந்து இப்போ ஒரு கலக்கு இப்படி கலந்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டேட்ஸு, நட்ஸு இதெல்லாம் இப்படி மேலே இப்படி போட்டுக்கலாம். கார்னிஷ் பண்ணிக்கிறோம். கார்னிஷ் பண்ணி வா. ஸோ மக்களை ஒரு அழகிய ஒரு ஸ்மூத்தி நமக்கு இப்போ பண்ணியிருக்காங்க. இது பேர் ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி. இப்போ இந்த ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தியில் நமக்கு என்னென்ன மெயினான இன்க்ரீடியன்ட்ஸுங்கிறத பார்த்தோம். இது எப்பொழுதுமே குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஒரு டெலிஷியஸ் ரெசிபி. ஏன்னா அவங்களுக்கு சத்தானது கொடுக்குறது ஏதாவது ஒரு ஃபார்மில் கொடுக்குறோம். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்மூத்தி ஃபார்மில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மூத்தியை நமக்கு செஞ்சு கொடுத்த ஆண்டாளம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தேங்க்யூ ஆண்டாளம்மா. வணக்கம்.